உன் அண்ணன் வருவான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ அந்த ஊமச்சி மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க. அப்போ நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன? நீ பஞ்சவர்ணத்தை நம்ம வீட்டுல உட்கார வையே, நான் தன்னால மாமன் வீட்டுல உட்கார்ந்துருவேன். உனக்கெல்லாம் இந்த விஷயம் முதலே தெரியுமா? சொல்லிருக்கலாம்ல. உன்னைய இன்னைக்கு நான் தண்ணி கூட்டிட்டு போனேன்ல, அப்பதான் உங்க முதலாளிக்கே புரிஞ்சது உன்னை நான் ஏன் வச்சிருக்கேன்னு. என் மேல இருக்கிற ஆசையிலதான் அவ உன் மேல சவாரி செஞ்சிருக்கா. சிரிக்காத. என் மனசுல எம்பட்டு ஆசை இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? ஆசையை கூட உனக்குள்ள வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீயே சொல்லு. நான் பொம்பளை பிள்ளை, வெக்கத்தை விட்டு எப்படி சொல்றது? எனக்கும் சொல்லும் தான் ஆசை. என் நிலைமைதான் உனக்கு தெரியுமே. சரி, நானே முதல்ல சொல்றேன்னு வை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் அப்படிலாம் உன்னை நினைக்கவே இல்லை, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு பட்டுன்னு பேசிவிட்டா என்னால அதை தாங்கவே முடியாது. என்னாலையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க முடியல. ஏப்பிள்ள மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கலான்னு தான் பாக்குறேன். பஞ்சம் உன்னதான் கண்ணு முன்னாடியே வந்து தடுக்குது. நீ வேணா பாரு, நாளைக்கே நான் அவகிட்ட போய் என் மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லதான் போறேன். உன் முதலாளி என்ன நினைக்கிறார் போல. எல்லாம் நடக்கும்போது தான் நடக்கும். நானா பேச என்ன பிரயோஜனம்? நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப வழியிறமே. மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப வழியிறமே. மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது அதுடா படிக்கும். பஞ்சவனா, எங்க போன? பஞ்சவனா, நீ இங்க இருக்கியா? நான் சூளைக்கு போறேன், மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன். நீ சாப்பிட்ட என்ன? 3 வேளையும் திங்கிறதுக்காக மாசத்துல 3 நாளாவது மண்ணு மதிக்க வேண்டியதா இருக்கு.